டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸாம் டேட்டை நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 4 டேஸ் தான் இருக்கு. அதுல எக்ஸாம் டிப்ஸ் வந்து நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எக்ஸாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்க ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப இந்த டயத்துல முக்கியம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும்னா பாசிட்டிவ் மைண்டா வச்சுக்கோங்க. சரி, ஆல்மோஸ்ட் நம்ம படிச்ச கொஸ்டின் தான் வரும். நல்லா நம்ம எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? பாசிட்டிவ் திங்கிங்கா எப்போதும் இருக்கணும். அடுத்து வந்து ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணிருங்க. வெயில் அதிகமா இருக்கு, அதனால வாட்டர் இன்டேக் அதிகமா எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிருங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. டெய்லி ஒரு பனானா சேர்த்துக்கோங்க. சரியா? அது உங்க பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும். சரியா? உங்க ஹெல்த்துக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து அவாய்ட் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க. அடம் பிடிக்காதீங்க. நீங்க டென்ஷன் ஆகி அவங்களையும் டென்ஷன் ஆக்கிறாதீங்க. சரியா? அதாவது எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள்லாம் லீவ் இருக்கு. சரியா? 4 நாள் 3 நாள்லாம் லீவ் இருக்கு. அதை வந்து டே டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரியா? பகல்ல வந்து 1 ஹவர் படிச்சீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் படிங்க. படிச்சதை ரீகால் பண்ணி பாருங்க. சரியா? எக்ஸாமுக்கு முத நாள் வந்து நைட் வந்து அதிக நேரம் கண் விழிச்சு படிக்காதீங்க. சரியா? அதனாலதான் சொல்றேன், டே டைம் லீவை வந்து நல்லா யூஸ் பண்ணி டே டயத்தை நல்லா யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறீங்கன்னா, எக்ஸாமுக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல, இன்னும் 3 நாள் இருக்கு, 2 நாள் இருக்குன்னு என்ன செஞ்சு படிக்காம அந்த எக்ஸாமுக்கு முத நாள் தான் புக்கை எடுத்து என்ன செய்றீங்க, நைட் ஃபுல்லா கண்டினியூவா விடாம படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது என்ன ஆகும்னா, நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் நல்லா பிரசன்ட் பண்ண முடியாது. உங்க ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதிக்கும், மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். சரியா? அதனால கண்டிப்பா எக்ஸாமுக்கு முத நாள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு 7 ஹவர்ஸ் நல்லா தூங்கிருங்க. எக்ஸாமுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் வந்து முத நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிருங்க. சரியா? பேனாவுக்கு இங்க் ஊத்துறதுல இருந்து எரேசர், பென்சில், ஒரு சின்ன சின்ன பொருளை கூட முத நாளே எடுத்து ரெடி பண்ணிருங்க. யூனிஃபார்ம் எல்லாம் அந்த நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கணும். நீங்க அந்த நேரம் எந்திரிச்சு பேனாவை காணோம், அதை காணோம், இதை காணோம்னு டென்ஷன் ஆகி பேரண்ட்ஸையும் டென்ஷன் ஆக்கிறாதீங்க. சரியா? காலையில எக்ஸாமுக்கு போறதுக்கு அந்த காலையில கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போங்க. சரியா? ஆவியில இருந்ததா எடுத்துக்கோங்க. சரியா? பேரண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ, இட்லியோ இடியப்பமோ அதை கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போங்க. எக்ஸாம் ஹால் வந்து, அதாவது எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு உங்க ஸ்கூல் கூட இருக்கலாம், அல்லது நியரா ஏதாவது ஒரு ஸ்கூல் சென்டர் போட்டிருப்பாங்க. சரியா? நம்ம ஸ்கூல் தானே, நமக்கு நல்ல பழக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. 20 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சென்டருக்கு போயிருங்க. எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. இன்னொன்னு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்னதுன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள என்ட்ரு ஆகுறது வரை உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. சரியா? அப்படி செய்யாதீங்க. சரியா? நீங்க என்ன செய்யுங்க, அந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மைண்டை நல்லா ஒரு அமைதியா 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரியா? அது வந்து நீங்க எக்ஸாம் பேப்பர்ல நல்ல பிரசன்டேஷன் கொடுக்க முடியும். அந்த நேரம் போய் லாஸ்ட் டைம் போய் அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், நான் இன்னும் படிக்கல, எனக்கு பயமா இருக்கு, நீ இப்படி படிச்சிட்டியா அப்படின்லாம் கேட்டு நீங்களும் குழம்பி அவங்களையும் குழப்பாதீங்க. சரியா? இதுவரை எக்ஸாமுக்கு நீங்க படிச்சது போதும். இனிமே புதுசா எதையும் படிக்காதீங்க. படிச்சதை நல்லா ரீகால் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் சொல்றத கண்டிப்பா கேளுங்க. வெயில்ல வந்து வெளியில சுத்தாதீங்க. சரியா? ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. அவங்க என்ன செய்யுங்க, வெயில்ல எல்லாம் அதிக நேரம் வெளியில போகாதீங்க. டே டைம் வந்து ஒரு 1 ஹவர் தூங்கிக்கோங்க. சரி, அதிக நேரம் டே டைம் தூங்காதீங்க. நைட் வந்து கண்டிப்பா கண்டிப்பா என்ன செய்யுங்க, எக்ஸாமுக்கு முத நாள் 7 ஹவர்ஸ் தூங்குங்க. வேற எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.